ஏதோ ஒன்று தவறாக நடந்து விடுமோ என்ற அச்சம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. முருகா, நீ செல்லும் பாதை சரியா அல்லது சிக்கல் வருமா என்று உன் மனம் யோசிக்கத்தானே செய்கிறது. கவலைப்படாதே. நீ நல்லதொரு நாட்களை சந்திக்க வேண்டுமென்றால் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் வர வேண்டும். உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான், உனக்கு மட்டும்தான் அது வலியும் வேதனையும். ஆகவே ஆறுதலை அடுத்தவர்களிடம் போய் தேடாதே, இந்த முருகப்பெருமானிடம் வந்து கூறு. உனக்கு சரியான ஆறுதல் நான் தானே என் செல்லமே. ஆறுதல் அளிக்கும் உனக்கு நிச்சயமாக அதில் ஒரு சக்தி மட்டும் நிச்சயமாக உனக்கு தருவேன். உனக்கு மன மரியாதை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம்தான் இருக்கிறது. மன தைரியத்தையும் அது நிச்சயமாக கொடுக்கும் என் செல்லமே. மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உனக்கே தெரியவில்லை, விடியும் வரை தெரிவதில்லை கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான், வாழ்வது எப்படி என்று. இருளிலேயே இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே, இருட்டும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. ஆகவே தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் சத்தம் மட்டும் போட்டு விடாதே என் செல்லமே. ஏனென்றால் அதை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டமே உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உன் எண்ணத்தை மாற்று. ஏனென்றால் எண்ணம்தான் சொல்லாகிறது, சொல் செயலாகிறது, செயல் பழக்கமாகிறது, பழக்கமே வாழ்க்கையாக இறுதியில் மாறிவிடுகிறது. அதனால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடந்தால் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் என் செல்லமே. வெற்றி உனக்கு எப்போதும் கிடைக்கும். இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு நான் என்னுடைய அறிவுரைப்படி கேட்டு நடந்தாலே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம். சற்று காலதாமதமின்றி கூடிய விரைவில் நிச்சயமாக நடந்துவிடும் என் செல்லமே. பிறகு நீ சீரும் சிறப்புமாக நல்லதொரு வாழ்க்கையை வாழத்தான் காத்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக வாழ வைப்பேன். கவலைப்படாதே என் செல்லமே. காலம் மாறி வருகிறது. நீ லட்சியத்தை நோக்கி நகர்வாய். ஏனென்றால் இப்பொழுதுள்ள சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்திக் கொள். நல்ல விஷயங்கள் செய்யும்போது மன மகிழ்ச்சியோடு செய். மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடு, அல்லது காதிலே வாங்கி கொள்ளாதவாறு நீ அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. அதை மனதில் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில கர்ம வினைகள் குறைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அதனை குறைத்து விடு. விளையாட்டாக நீ பேசுவது மற்றவர் மனதை நோகடிக்கிறது என்றால் விளையாட்டாக கூட அதை பேசாதே. இந்த முருகப்பெருமானின் அருளால் உன் லட்சியம் நிறைவேறுவதற்கான சூழல் நிச்சயமாக அமைந்துவிடும். முருகா முருகா என்று பதிவிடு என் செல்லமே. முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு. நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். இந்த முருகப்பெருமானை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். இது சத்தியம் என் செல்லமே. உன் கடந்த காலத்தை என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிடு. நிகழ்காலத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தினை உச்சரித்து கொண்டே இரு. உன் எதிர்காலத்தை நான் தீர்மானிக்கின்றேன். நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு. எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அப்படித்தானதே. ஆகவே அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நீ நம்ப வேண்டும் என் செல்லமே. அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது என்று உனக்கு தெள்ள தெளிவாக தெரியும். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். உன்னிடம் நிறைய பதில்கள் இருக்கட்டும். ஆம் செல்லமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும்.
உனது பலவீனத்தை உனக்கு தெரிய வைக்கும். நல்ல அனுபவம் கிடைக்கும்போது பரவசப்படணும். மோசமான அனுபவம் கிடைக்கும்போது வாழ்க்கையை பக்குவப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவே. ஆகவே நல்லவனாயிரு, ஆனால் கவனமாயிரு. ஏன் செல்லமே, உலகின் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடுவார்கள். இது கலியுகம் என்பதை கவனித்தில் கொள். உன்னில் நானும் அழுகிறேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா? பலருக்கும் உதவி செய்வதால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பலருக்கும் உதவி செய்வதால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இறைவன் உன்னை தேடி வர அதுவே போதும். நிச்சயமாக சூழ்நிலைகள் கடினமாக இருந்தால் உடனே சோர்ந்து விட வேண்டாம் என் செல்லமே. அந்த இடத்தில்தான் உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் நிச்சயமாக உதவி கிடைக்கப் பெறுவாய். இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க நிச்சயமாக வந்து நிற்பேன் இந்த முருகப்பெருமான், கவலைப்படாதே. ஆகவே பிரச்சனை இல்லாத வாழ்வை கேட்காதே. பிரச்சனை இல்லாத வாழ்வை கொடு என்று என்னிடத்தில் கேட்காதே. கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது, இந்த முருகப்பெருமானால் அதை தர முடியாது. பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள். நிச்சயம் நான் எப்போதும் உனக்கு சக்தியாக இருப்பேன். கரம் குவித்து சிரம் தாழ்த்தி அகம் மகிழ்ந்து அணிதினமும் என்னை வணங்கினால் முகம் மலர்ந்து வரம் யாவும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு வழங்கி அருள்பாலிப்பேன். ஆம் செல்லவே. ஆகவே நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமே இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன். நீ நடந்து போன பாதையை பார்த்துதான் உன் வம்சமும் தொடர்ந்து வரும். அதனால் நீ தர்மத்தின் பாதையில் நடந்து என்கிட்டே வா என் செல்லமே. உன் குலமும் உன்னை வாழ்த்தி பின்தொடர்ந்து என்னிடம் அடைக்கலம் அடைவார்கள். ஆகவே இந்த பதிவை கேட்டு விட்டாய் அல்லவா? நான் சொல்வதை நிச்சயமாக உனக்கானது தான். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.